நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இங்கதானா? இங்கதான்ப்பா. இதான் தம்பி நம்ம வீடு. வாமா வெளியே வாமா. அட அட அட, என்ன அழகா பேசுறீங்க. இவங்க உங்க ஒய்ஃபுங்களா? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. எங்க அம்மா மாதிரி. எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னை இவ தான் பத்திரமா பாத்துக்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா. எப்பேற்பட்ட வீட்டுக்காரர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க. வீட்டுக்காரன்னு சொல்லாதீங்கப்பா, அவரு என்னோட கடவுள், என்னோட தெய்வம். அட அட அட, எப்படியாப்பட்ட குடும்பம், அப்படியே புல்லரிக்குதுங்க. சரி, உங்க 2 பேருக்குமே சம்பந்தமே இல்லாத நடுவுல ஒருத்தன் நிக்கிறானே, இவன் யாரு? நாங்க தவம் இருந்து பெத்தெடுத்த ஒரே புள்ளைங்க. பேரு மனசாட்சி. இப்பதாங்க கேட்க தோணுது உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்ட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. வாழ்வது கொஞ்ச காலம் தான். இதுல சண்டை சச்சரவு இதெல்லாம் எதுக்குப்பா? கடவுள் போட்ட உயிர், தினம் நாளை எண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எங்க சண்டையே எங்க குடும்பத்துல ஒத்து வராதுப்பா. சல்யூட்கா உங்க குடும்பத்துக்கு. கிரேட்கா. எனக்கு எந்த டைலாகும் கொடுக்க மாட்டீங்களா? அதிகமா பேசாதடா கண்ணு, வெயில்ல தொண்டை தண்ணி வத்தி போவோம். அப்பா பாசனா இதான்டா பாசம், மனசாட்சி. தம்பி, உனக்கு நிறைய வேலை இருக்கும். 100 ரூபாய் கேட்ட, இந்த 150 ரூபாய் வச்சுக்கப்பா. என்னன்னா அது 100 ரூபா போதும் எனக்கு. வச்சுக்க தம்பி, உன்னை பார்க்கும் போது என் தம்பி மாதிரியே இருக்க. தம்பி மாதிரினா அப்ப எனக்கு மச்சான். மச்சான் மச்சானா? மாமா. அடா அடா அடா, எப்படியாப்பட்ட சொந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா கடவுளே, இவங்களை பார்த்து நான் வியந்துதான் போனேன். இவங்களே எனக்கு சொந்தமா கிடைச்சது நான் பண்ண பாக்கியம். என் தம்பிய போல யாரும் இல்ல இந்த ஊருல, அட இந்த ஊருல. தங்க தம்பிய போல யாரும் இல்ல இந்த ஊருல, அட இந்த ஊருல. ஆட்டோ ஓட்டி உழைக்கும் தம்பி, அள்ளி கொடுக்கும் தங்க கம்பி, என்னோட தம்பி, நீ என்னோட தம்பி. அடா 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 அக்கா, சான்ஸ் இல்லக்கா. அக்கா, இனிமேல் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்க்கா. தம்பி, இத கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி. அழாத மச்சான், அழாத. நீ ஏன் அழணும்? இந்த மாமா இருக்கிறப்பா, இந்த மாமா இருக்கிறேன். மாமா குத்த பாசம் நிறைய இருக்கு, இந்த மச்சான் குத்த பாசம் நிறைய இருக்கு. ஏய் மனசாட்சி மச்சான், நல்லா பாருடா நீயும். தேங்க்ஸ் மாமா. தம்பி, வந்து ஒரு வாய் பிரியாணி சாப்பிட்டு போப்பா. ஒரு வாய் சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஒரு வாய் பிரியாணி சாப்பிட்டு போன்றீங்களாக்கா? மச்சானுக்காக இது கூட செய்ய மாட்டான் அந்த மாமா. ஏய் வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா, நீங்க எதுவும் பேசாதீங்க. இவர் தான் எங்க மச்சான். ஆமா, நான் தான் இவர் மச்சான். உண்மையாவா? கண்டிப்பா இவர்தான் என் தம்பி, என் அன்பு மச்சான், தங்க மச்சான், என் தளபதி மச்சான், என் பாச தம்பி. ஒரு 1 hour கழிச்சு வாங்க, இந்த ஆட்டோ இங்கதான் இருக்கும், மத்தது பேசலாம். என்னப்பா இங்க இருப்பியா? எங்க அக்கா பிரியாணி போடுறேன்னு இருக்கு, நான் இங்கதான் இருப்பேன். எங்க போயிட போறேன்? சரி, 1 hour பத்து நான் வரேன். இவர் ஏன் மாமா நம்பியார் மாதிரியே முகத்தை வச்சுட்டு போறாரு? அவருடைய முக பாவனையே அதான்பா. தம்பி, சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமாப்பா? மாமாக்கு மட்டன் பிரியாணி போட்டு சிக்கனை வத்து ஊத்தலாமா? அப்படியே பண்ணிடலாம்ப்பா. ஓ, எங்கே போயிருந்தீங்க? 1 மாசமா ஆளே காணோம். நீங்க எதுவும் பேசாதீங்க. இவர் தான் என் மச்சான். எல்லாமே மச்சான் தயவு தான். மச்சானா? இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நோ, சொன்னாதான் மச்சானா இல்ல கூட பிறந்தாதான் மச்சானா? உறவுனா உறவு. ஏ கந்தா, என்ன கதை? ஒரு 1 hour பொறுங்க ஐயா. இவர் தான் என் மச்சான். இங்கதான் இருக்கு அந்த ஆட்டோ. கண்டிப்பா அவங்க தம்பி தானே நீ? கண்டிப்பாண்ணா. இது என் அக்கா, இது என் மாமா, இது என் மச்சான் மனசாட்சி. 1 hourல திரும்பி வரேன். என்ன மாமா எல்லாரும் 1 hourன்றாங்க? அவங்களுக்கும் பிரியாணி செஞ்சு போடலப்பா நானு. அடா அடா அடா, என்ன ஒரு உயர்ந்த உள்ள மாமா உனக்கு. நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, மத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பாக்குற. நம்ம எல்லாம் கடவுள் பிள்ளைகள். கடவுள் கொடுக்கறத மத்தவங்களுக்கு கொடுக்கணும். மாமா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மாமா. மாமா, இதுல ஒரு 5000 ரூபா இருக்கு. இன்னொரு 20-30 பேர் சேர்த்து சமை மாமா. பாத்தியாமா, என் குத்து விளக்கு குலதெய்வமே, என் மச்சானுடைய பெருமைய. தம்பி நீ தங்கமான தம்பி நீ, பாசமுள்ள தம்பி நீ, பண்பு உள்ள தம்பி நீ. உன்னை போல யாரும் இல்ல ஊருக்குள்ள, சொந்தம் இல்ல. அக்கா மேல பாசம், இந்த மாமா மேல பாசம், மச்சா மேல பாசம், மனசாட்சி மச்சா மேல பாசம். பாட்டுல பாசத்தை காட்டி கட்டி போடுறியக்கா என்ன? ஏம்பா, கோயம்பேடு வரலாம் போனா ஆட்டோ வருமா? போலாண்ணா. இரு மச்சான், மாமா உனக்காக பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன். இல்ல மாமா, கோயம்பேடு சவாரி போனா ஒரு 500 ரூபா கிடைக்கும். இந்த அக்கா உனக்கு பாசமா செய்யற மட்டன் பிரியாணியோட கோயம்பேடு தான் முக்கியமா உனக்கு? இல்லக்கா,
இல்லவே இல்ல. ஏங்க நீங்க வேற வண்டி பாத்துங்க. ஏங்க 200 ரூபா போட்டு தரங்க, அர்ஜென்ட்டா போனோம். தம்பி நான் 500 ரூபாய் தரேன், போயிடு. என் மச்சானை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மாமா மாமா மாமா. அட அட அட, இப்படி ஒரு பாசத்தை பார்த்ததே இல்ல. நான் வேற வண்டியை பாத்துக்கிறேங்க. மாமா உங்க அன்புக்கு எல்லையே இல்ல மாமா. என்னங்க தம்பிக்கு வஞ்சர மீன் எடுத்துட்டு வந்துருங்க, வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாப்புல. எனக்கு வஞ்சர மீன் ரொம்ப பிடிக்குங்க. நான் 10 கிலோ மீன் வாங்கி சன்ட்ரி பீஸா 4 பீஸ் போட்டு வர மச்சான். சரி மாமா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மச்சான், நீ இங்கே இருக்கிறியா? சரி மாமா, நான் இங்கே இருக்கேன். சரி வரட்டா? டேய் மாமாக்கு போய் ஒரு 2 கிலோ இளம் ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வந்துடுடா பாய் கிட்ட. சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா உனக்கு ஈரல் பிடிக்குமா? பிடிக்கும் மச்சான். சரி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி நான் போய் மசாலா ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தம்பி. வாக்க ஆட்டோல கூட்டு போறேன். தம்பி நீ ரொம்ப டயர்டா இருப்பாப்பா, நீ உட்காந்துட்டு நான் இதோ வந்துடுறேன். அக்கா இதுல போய் என்னக்கா இருக்கு, டயர்டு உட்காருக்கா. வேணாம் தம்பி, நான் இதோ போயிட்டு வந்துடுறேன். ஏய் எங்க உங்க வீட்டுக்காரன்? வாங்க வாங்க, எதுவும் பேசாதீங்க, இதுதான் என் தம்பி. தம்பினா இப்ப ஏதாவது உங்க வீட்டுக்காரன்? ஏன் அப்படி ஆஷா பேசுறீங்க? எங்க அக்கா எவ்வளவு தன்மையா பேசுறாங்க. யோ உங்க அக்கா தன்மையை பத்திலாம் தெரியும். எங்க உங்க மாமா? என் மாமா எனக்காக வஞ்சர மீன் வாங்கிட்டு வர போயிருக்காரு. என் மச்சான் மனசாச்சு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர போயிருக்கான். தம்பி நீ பேசிட்டு இருப்பா, அதுக்குள்ள போய் நான் மசாலா ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாக்கா, நான் பாத்துறேன். ஏய் என்ன போயினாக்குறா? எதனாலும் தம்பிட்ட பேசிட்டு இருங்க, இது வந்துடுறேன். இந்த பாருங்க, எங்க அக்கா குடும்பம் ரொம்ப தெய்வீகமான குடும்பம். இது மாதிரி மனசாட்சி இல்லாம கத்தாதீங்கப்பா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்றா? நாதாரிங்க பத்தி சொன்னா சொல்லினே இருக்கலாம். நாதாரிங்களா? யார சொல்ற நீ? வேற யார சொல்றாங்க? உன் மாமா, உன் மச்சான், உன் அக்கா தான் சொல்றாங்க. இன்னொரு வாட்டி எங்க அக்கா மாமா மச்சானை பத்தி தப்பா பேசுனேன், என்னடா பண்ணுவ? யோ இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க, 1 hour கழிச்சு வந்து துண்ணு. நேத்த துண்ணு என்ன கொழுப்பா? கொழுப்புலாம் ஒண்ணு இல்ல, ஆட்டுக்கறி ஈரல் போட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிறான் மச்சான். உன் மச்சான் ஆட்டுக்கறி வாங்க போய்கிறானா இல்ல ஆட்டு சாணியை பொறுக்க போய்கிறானா? இங்க பாருங்க, எங்க அக்கா மாமா பத்தி மச்சானை பத்தி தப்பா பேசாதீங்க. எங்கப்பா உங்க அக்காவும் மாமாவும்? இருங்கண்ணா, எல்லாருமே அவசரப்பட்டா என்னன்னா, உங்களுக்காக தான் நான் கறிய மீனும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. பெரிய மீனுமா? எதுக்கு எந்த ஆளு எங்களுக்கு போடணும்? ஏம்பா வேணும்னா தின்னு, இல்லைன்னா போ. காசு கொடுத்துட்டு பாரு வேலை பாரியா? என்னது காசா? காசுக்கு தந்தா லூசு, எனக்கு 45,000 தரணும், ஒழுங்கா குத்துரு. 45,000? இங்க 80. 80? தம்பி 3 மாசமா தலைமுறை வந்தாங்க, வந்ததுல இருந்து வாடகை கட்டல. வாடகை கட்டலையா? 3 மாசமா தலைமறை வந்தாங்களா? உங்க மாம பண்ணாத திருட்டு தொழில் இல்ல தெரியுமா உனக்கு? திருட்டு தொழிலா? ஐயா சாமி, அவன் மாமனும் இல்ல மச்சானும் இல்லைங்க. யாருக்கிட்ட ஏமாத்துறா? இப்பதான் அக்கா மாமன் உயிரை விட்டா. பாசமா பேசி இப்படி பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு போயிடுச்சுங்க. எப்பா நம்பாதீங்க. சான்ஸே இல்ல, தள்ளிடு ஆட்டோ, தள்ளிடு போலாம். ஐயா ஐயா ஐயா, இந்த ஆட்டோ நம்பிதான் பொறுப்பா. ஐயா ஐயா ஆட்டோ விட்டுருங்க. ஐயா 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 கால்ல விடுறேன். ஐயா ஐயா குடுப்பாங்க. ஐயா ஐயா அட பாவீங்களா, நல்ல மாதிரி நடிச்சு குடும்பமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா.